இந்நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு M.K. மோகன் ஐயா அவர்களையும், மருத்துவர்கள், எங்கள் அன்பு சொந்தங்கள், ஊடகம் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களின் காலை வணக்கம். நிகழ்ச்சியின் வரவேற்புரையை ஏற்று நடத்த திருமதி மாலா பாபுவை மேலே. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மனிதன் என அங்கீகரிக்கப்படுவது அவனுள் இருக்கும் மனிதமே. மனித நேயமிக்கவனே உண்மையான மனிதன். இவ்வுலகில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களே மருத்துவர்கள். மக்களுக்காக இரவு பகல் பாராமல் உழைப்பவர்கள். பெற்றோருக்கு பிறகு நம் உடலில் நோயின் தாக்கத்தால் ஏற்படும் மாற்றங்களையோ, விபத்தால் பாதிக்கப்பட்ட உறுப்புகளையோ மீட்டு தரும் இரண்டாவது தெய்வங்கள் மருத்துவர்கள். உறுப்பினர் திரு M.K. மோகன் ஐயா அவர்களை மனமார்ந்த வரவேற்புடன் முதற்கண் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்று வெகு சில மருத்துவமனைகளில் மட்டுமே மருத்துவர்கள் ரோபோட்டிக் துணையுடனான சிகிச்சை சென்னையை அடுத்துள்ள பூனமல்லி மற்றும் அதை சார்ந்துள்ள இடங்களில் மட்டுமே இப்போது சிகிச்சை அளித்து வருகின்றனர். இப்போது நம்முடைய CTS மருத்துவமனையில் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைக்காக உலக தரத்தில் உயர்ந்த வெல்லிஸ் எனப்படும் ரோபோட்டிக் ஜான்சன் அண்ட் ஜான்சன் அமெரிக்காவின் தயாரிப்பில் உருவாகிய அந்த இயந்திர மனிதனை மக்களின் நலனுக்காக இறக்குமதி செய்து புதிய பக்கம் திருப்பியுள்ளனர். நிறுவனர் டாக்டர் பிரகாஷ் செல்வம் அவர்களும் அவரது துணைவியார் டாக்டர் ராதிகா வேணுகோபால் அவர்களும் மிகுந்த தன்னலமற்ற தன்னியக்க அர்ப்பணிப்புடன் நம் மக்களுக்கு வழங்கியுள்ளார்கள் என்பது பெருமைக்குரிய விடயம். வேகமாக குணமடைவர், வலி மற்றும் மீட்பு நேரம் குறையும், மேலும் மருத்துவமனையில் இருந்து விரைவில் வீடு திரும்பும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. அண்ணா நகர் பகுதிக்கே கிடைத்த வரப்பிரசாதம் என கூறலாம். ரோபோட் மூலம் சிகிச்சை பெற்று நலமுற்று CTS மருத்துவமனைக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் மற்றும் அனைத்து நலம் விரும்பிகளையும் மனமார்ந்த வரவேற்புடன் வருக வருக என மீண்டும் வரவேற்கிறேன். மருத்துவர் கைகள் நம்பிக்கையால் நனைய, வாழ்க்கை மீண்டும் மலர்ந்து அதிசயம் செய்ய, வெல்லிஸ் ரோபோ துல்லிய துணை, வலி குறைத்தின் புதிய மொழி. நன்றி. குடத்திற்குள் வைக்கப்பட்ட விளக்கு போல் அல்லாமல் கோபுரத்தில் ஒளிரும் தீபம் போல் இருளை கழித்து வெளியே வா. உன் சுடர்விடும் ஒளியில் பல ஜீவன்களை பாருங்க. வருக வருக என வரவேற்கிறேன். பாருங்க. உடம்பு சரியில்லை, டாக்டர் வீட்டில் ஒரு 3 நாளா தங்கியிருந்தேன். டாக்டர் 2 நாள் போகாதான் அந்த 3 நாள் வச்சுட்டாருங்க. உடம்பு சரியா ரொம்ப டயர்டாயிட்டேன். எனக்கு கஷ்டமா இருந்தாலும் டாக்டர் கைலாசி பிரதர் இல்லை, அவர் பிரதர் போல எனக்கு தம்பி அண்ணன். அவர் வயசு சொல்லுவேன், உங்களுக்கு வயசு ஜாஸ்தி, எனக்கு கம்மின்னு சொல்லுவேன். எனக்கு தான் வயசு ஜாஸ்தி. அதான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். அந்த இந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் கிட்ட முதல் இந்த ஹாஸ்பிட்டல் நான் தான் அவர் தந்தேன். அதாவது இங்க லோக்கல் ஒரு 5-6 ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் நடத்துனால கைராசி, எங்க அப்பா கைராசி, எங்க அப்பா எது இருந்தாலும் நல்லா போகும். அதே ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் சார் கூட கூப்பிட்டு போனாரு. ஒரு 5-6 ரெஸ்டாரண்ட்ஸ் தந்தேன். நல்லா பார்த்தேன் சார், நல்லா வியாபாரம் ஆகுது அப்படின்னாரு. அதே போல அங்கிள் இருக்காரு, அவர் பேர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு வந்து. அதனால இது ரொம்ப நாளா போவாங்க. மேடம் சொன்னாங்க 100,000, இது 10,000 20,000 மேல போவோம். அப்படிதான் சொல்லலாம். 100,000 சொல்லக்கூடாது.
ஆனா அவரு அந்த டாக்டர் வரும்போதே சிரிச்சுட்டே இருப்பாங்க. அது சிரிச்சுட்டே பாதி வழி எனக்கு போயிடும். நிஜமாக எனக்கு சொல்றேன். அவ்வளவு டாக்டர் டென்ஷனா இருப்பேன். டென்ஷன்லாம் பண்ணாதீங்க, ஜாலியா ஃப்ரீயா பேசிட்டே அதையும் அவங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும். நீங்க அது மனசுலயே வச்சுக்கிறீங்க, அதனால அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு அவர் சொன்னது நானும் ட்ரை பண்ணேன். உங்களுக்கு நல்லா இருக்கேன், மேலும் மேலும் நல்லா வருங்க. பிரச்சனை அவர் டாக்டருக்கு என்ன இருந்தாலும் 10 இடம் பார்த்தோம்னா நானே இடம் தரேன், இன்னொரு ஹாஸ்பிட்டல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க முதல் ஒன்னா போலாங்க, இதான் வராது அப்படின்னு அவருடைய தலைமைக்கு 2-3 ஹாஸ்பிட்டல் தான் போறாரு. எனக்கு முதல் ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. அப்போல இருந்தாரு, அவரு போனன் சாயில இருந்தாரு. போனன் சாயில எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிருக்காரு டாக்டர். எனக்கு போனன் சாயிட்டு குடிச்சு கற்றுட்டேன். அடிக்கடி என் காலையே அடிப்படுது, என்னன்னு தெரியல. அதனால டாக்டர் அது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அது அவர் சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சு வாங்கிறதுக்கு பயந்தாரு. எனக்கு வெளியே ரொம்ப காஸ்ட்லியானாரு. நான் பேங்க் லோன் வாங்கி தரேன், நீங்க வாங்க தைரியமா போடுங்க, நான் பொறுப்பு வளர்த்துக்கேன், நானே கையெழுத்து போடுறேன் அப்படின்னு அவருக்கு ஊக்கம் கொடுத்தேன். பயந்துட்டே இருந்தாரு. அவளுக்கு சிங்கப்பூர் போயிட்டு இருந்தாரு. போயிட்டு இருந்த யாராவது கேட்டு வந்துட்டு வாங்கி போட்டாரு. வாங்கி போட்டு இப்பயும் ரொம்ப ஆபரேஷன் பண்ணிட்டாரு. வணக்கம், என் பெயர் டாக்டர் பிரகாஷ் செல்வம். எலும்பு மூட்டு மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், practicing in Anna Nagar for the last 15 years. We have an hospital called CTS Specialty Hospital in Anna Nagar 4th Main Road ல இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஆல்ரெடி நாங்க ஒரு எல்லா விதமான ஆர்த்தோபெடிக் சர்ஜரிஸும் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஸ்பைன்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், ஆர்த்ரோஸ்கோபி அண்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ட்ராமா சர்ஜரிஸ், இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா இந்த ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது வேர்ல்டு வைடு எல்லாரும் எல்லா டெவலப்டு நேஷன்ஸ்ல எல்லாம் இந்த ரொபோட்டிக் சர்ஜரி இஸ் பிகமிங் a common. So as a developing nation, as a country like India, and we are growing very fast, and our patients request this robot because நம்ம ஊர்ல டிஃபார்மிட்டி உள்ள பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. இந்த நீ ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது பிகாஸ் ஆஃப் த பேஷண்ட்ஸோட வெயிட் பிளஸ் ஓவர் வெயிட்னால வருது, பிளஸ் எக்ஸசைஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் லேக் ஆஃப் அவேர்னஸ், அண்ட் ஜெனட்டிக்கலாவே இந்த நீ ப்ராப்ளம் நிறைய இந்தியன்ஸ் கிட்ட இருக்கு. So இந்த ரோபோட் ஆல்ரெடி we are doing a knee replacement for years together. இப்போ நம்ம இந்த ரோபோட் எந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப டிஃபார்மிட்டி உள்ள, ரொம்ப கஷ்டம் வளைஞ்சி நடக்க முடியாம இருக்க பேஷண்ட்ஸ்க்கு we can do the surgery with the help of this robot is assisting the surgeon, and the robot is not doing the surgery. The robot is helping the surgeon to have a better precision and knee alignment நம்ம சொல்றோம். அதாவது பேஷண்ட் நடக்கும்போது அவங்களுக்கு இந்த வலி வர்றதுக்கும் தேய்மானம் வர்றதுக்கு முன்னாடி சின்ன வயசுல எப்படி நடந்துட்டு இருந்தாங்களோ, we will be able to reproduce the joint in the same manner. அதுதான் இந்த அட்வான்டேஜ் ஆஃப் த ரோபோட். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பர்சனலைஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த நீ இம்ப்ளான்ட பொசிஷன் பண்ண முடியும். அதுதான் இது அட்வான்டேஜ் ஆஃப் த ரோபோட். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த வெல்லிஸ் ரோபோட், அதாவது இந்த வெல்லிஸ் ரோபோட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சிடி ஸ்கேன் எக்ஸ்போஷர் தேவைப்படாது. சோ நம்ம இன்ட்ரா ஆபரேட்டிவ்லி we can feel the alignment of the knee joint. அதாவது நம்ம ஆபரேட் பண்ணி முடிச்சு இம்ப்ளான்ட் பொசிஷன் போட்டதுக்கு அப்புறம் இந்த பேஷண்ட் எப்படி நடக்க போறாங்க, அவங்களோட வாக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், நீயோட பொசிஷன் எப்படி இருக்கும், சோ தட் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு அந்த இம்ப்ளான்ட்டோட லாஞ்சிவிட்டின்னு சொல்றோம். எனி ரீப்ளேஸ்மெண்ட் will have a time period. So இந்த ரோபோட்ல பண்ணும்போது அதோட டைம் பீரியட் will be much more than the conventional way. அது ஒண்ணு. அண்ட் இந்த சாஃப்ட் டிஷ்யூ டிசெக்ஷன், அதாவது ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம சாஃப்ட் டிஷ்யூ நார்மலா கன்வென்ஷனலா பண்றதுக்கும் இந்த ரோபோட்ல பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம நிறைய சாஃப்ட் டிஷ்யூ டிசெக்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் இந்த ரோபோட் மூலியமாவே நம்ம போன் கட்ஸை மேனேஜ் பண்ண முடியும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ அதனால பேஷண்ட்ஸ்க்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி பெயின் கம்மியா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, யூஸ்வலா முன்னாடி பேஷண்ட ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு மூலம் பண்றதுனால பேஷண்ட் ரெக்கவரி இஸ் ஃபாஸ்டர். அதாவது மறுநாளே இல்ல, சில பேஷண்ட் காலையில ஆப்ரேட் பண்ணிட்டு ஈவினிங் நடக்க வைக்க முடியுது. அது 2வது நாள் 3வது நாளே பேஷண்ட் வீட்டுக்கு அனுப்ப முடியுது. அண்ட் பேஷண்ட் அவங்களோட வேலைக்கு எவ்வளவு சீக்கிரம் போக முடியுதோ வித்தின் 10 to 15 days they are able to go back to their work. அதுவும் இந்த ரோபோட் மூலியமா 1% ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட், இப்போ நம்ம ஆல்ரெடி நீ ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் வேர்ல்ட் வைட் வெரி சக்சஸ்ஃபுல் சர்ஜரி.
And in the Wellis robot, it's helping us, assisting the surgeon to attain the best outcome for the patient.